திருவண்ணாமலை அப்படின்னு சொன்னாலே அண்ணாமலையாரும் உண்ணாமலை அம்மனினுடைய ஆசீர்வாதம் இங்கு இருக்கின்ற எல்லாருக்கும் கிடைக்கின்ற ஒரு புண்ணிய பூமி இது. இந்த திருவண்ணாமலையில நான் இன்றைக்கு எத்தனையோ முறை இந்த திருவண்ணாமலைக்கு நான் வந்திருக்கேன். திருவண்ணாமலை அப்படின்னு சொன்னாலே என்ன அறியாம ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் எனக்குள்ள வந்துடும். ஏன் தெரியுமா? சாதாரணமான ஒரு பிரேமலதாக இருந்த என்னை புரட்சி கலைஞர் உங்கள் அன்பு அண்ணியாக இன்னைக்கு இந்த கழகத்தை எடுத்து வழிநடத்தும் பொதுச் செயலாளராக மிகப்பெரிய பாக்கியத்தை எனக்கு கொடுத்தது அந்த அண்ணாமலையாரும் உண்ணாமலை அம்மனும் தான் என்பதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. அந்த வழியில இந்த புண்ணிய பூமியில மீண்டும் ஒரு முறை உங்களை சந்திப்பதில் என்னுடைய பாக்கியமாகவே நான் கருதுகிறேன். திருவண்ணாமலை அப்படின்னாலே மூங்கில் துறைப்பட்டுல நான் இருந்த காலத்துல நம்ம கேப்டன் அவர்கள் இங்கு வந்து பொண்ணு பார்த்து என்னை உங்கள் அண்ணியாக தேர்ந்தெடுத்த இந்த புண்ணிய இடம். அதனால என் வாழ்நாளில் என்னுடைய உயிரோடு கலந்த ஒரு மாவட்டமாக நமது திருவண்ணாமலை அண்ணாமலையாரும் உண்ணாமலை அவர்களும் என்னைக்குமே இருப்பாங்க. கிரிவலத்திற்கு வந்திருக்க எப்பொழுதுமே நான் இந்த தீபம் ஏற்றும் போது பல முறை வந்திருக்கிறேன். கோவிலுக்கு வந்திருக்கேன், நம்ம கட்சி விழாவுக்கு வந்திருக்கேன், எத்தனையோ முறை இந்த திருவண்ணாமலைக்கு நான் வந்திருக்கேன். அது மட்டும் கிடையாது, கேப்டன் அவர்கள் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் என்கின்ற ஒரு கட்சியை ஆரம்பிக்க போகிறேன் என்று சொன்னதும் இந்த புண்ணிய பூமியில் அன்னைக்கு திரண்டிருந்த லட்சக்கணக்கான தொண்டர்கள் மத்தியில மதுரையிலே முதல் மாநாட்டை கூட்டி நமது கட்சியை நாம் ஆரம்பிக்க போகிறோம் என்று நமது தலைவர் அவர்கள் அறிவித்தது இதே திருவண்ணாமலை அப்படின்றத நான் இந்த பெருமையோட நினைவு கூற கடமைப்பட்டிருக்கிறேன். இன்னைக்கு திருவண்ணாமலையில உங்க எல்லாரையும் பார்க்கறது உண்மையிலேயே மகிழ்ச்சி. திருவண்ணாமலை அப்படின்னு சொன்னாலே பல சிறப்புகள் உண்டு. அந்த வகையில எனக்கு மிகவும் என்னுடைய உயிரோடு கலந்த ஒரு மாவட்டத்திற்கு நான் வந்திருக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. ஆனா அது ஒரு கண்டன பொதுக்கூட்டத்திற்கு வந்திருக்கிறேனே அப்படின்னு நினைக்கும் போதுதான் உண்மையிலேயே எனக்கு மனசு கஷ்டமா இருக்கு. இன்னைக்கு காலையில நான் 4 மணிக்கு எந்திரிச்சு அங்கிருந்து சென்னையிலிருந்து சரியாக 9:30 மணிக்கெல்லாம் நமது அண்ணாமலையார் கோவிலுக்கு வந்து கோவிலிலே வழிபட்டு கிரிவல பாதையிலே சென்று அந்த மலை சரிந்த பகுதிகளை நேரடியாக சென்று பார்த்து அங்கு உயிரிழந்த 7 குடும்பத்தை சேர்ந்தவர்களையும் நேரடியாக சந்தித்து தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக ஆழ்ந்த இரங்கலை அந்த குடும்பத்துக்கு தெரிவித்துவிட்டு இன்றைக்கு தமிழ்நாட்டின் தலைகுனிவாக பேசக்கூடிய நமது தன்றாம்பட்டு கிட்ட போட்ட அந்த பாலம் இன்னைக்கு இடிந்து விழுந்து கிடக்கிறது. அந்த அவலத்தை போய் நேரடியாக பார்க்கும் பொழுது நேரியவர்கள் சொன்னது போல என் கண்களில் தண்ணீர் வந்தது உண்மை. இது உண்மை. ஏன்னா இதை சொல்றேன்றதை புரிஞ்சுக்கணும். யாருடைய காசுல இன்னைக்கு ஏவா வேலு அவர்கள் அந்த பிரிட்ஜை போட்டார் என்ற கேள்வியை மக்களுக்கு அவர் பதில் அளிக்க தீர வேண்டும். ஏவா வேலு அவர்களே, உங்க சொந்த காசுலயே அந்த பிரிட்ஜை போட்டீங்க, கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. மக்களுடைய வரிப்பணம், இந்த மக்கள் வரிப்பணத்துல 14 கோடி செலவு செய்து ஒரு 2 மாசம் கூட நீங்க கட்ட பாலம் தாக்கு பிடிக்கலீங்கன்னா அதுல எந்த அளவு லஞ்சமும் ஊழலும் ஒரே உதாரணம் அந்த பாலம். ஆனால் மணலூர் பேட்டையில ரிஷிவந்தர் தொகுதியில நம்ம தலைவர் ஜெயித்த பிறகு சுதந்திரத்திற்கு பிறகு இதுவரைக்கும் அங்க யாருமே அந்த பிரிட்ஜ் கட்டல அப்படின்னு மக்கள் முறையிட்ட போது நான் இருக்கும் 5 ஆண்டு காலத்துக்குள்ள உங்களுக்கு நான் நிச்சயம் பாலத்தை அமைத்து கொடுப்பேன் என்று தலைவர் அவர்கள் கொடுத்த வாக்குப்படி மணலூர் பேட்டை பிரிட்ஜை சுதந்திரமான காலத்திலிருந்து மக்கள் கோரிக்கை நிறைவேற்றல. எத்தனையோ எம்எல்ஏ, எத்தனையோ அமைச்சர்கள், எத்தனையோ கட்சி ஆட்சி செய்தாலும் ஆனால் நம்ம தலைவர் முதல் முறையாக ரிஷிவந்தியத்தில் ஜெயிச்சவுடன் அந்த வாக்கை நிறைவேற்றி இன்றளவும் 2011 கட்டினாரு. இன்னைக்கு 2025 நம்ம தலைவர் எப்படி கம்பீரமானவரும் உண்மையானவரும் மக்கள்
லஞ்ச ஊழலுக்கு அப்பாற்பட்ட ஒரு நேர்மையான சின்னமாக மக்களுக்கான ஒரு பிரிட்ஜாக இன்றளவும் இருக்கிறது என்றால் அதுதான் நமது கேப்டன் அவர்கள் என்பதை இந்த நேரத்தில் உங்கள் அனைவருக்கும் சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கிறேன்.